அனைவருக்கும் காலை வணக்கம்ப்பா. போன வகுப்போட தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வகுப்புலையும் பார்க்க போகிறோம். இந்த வகுப்பில் நம்ம போன வகுப்பில் நம்ம பார்த்தது வழக்கு என்றால் என்ன, வழக்கின் வகைகள் என்னென்ன. இப்போது வழக்கு என்றால் என்ன? எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். நம் முன்னோர் எந்த சொல்லை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொல்லை அவ்வாறு நாமும் பயன்படுத்துவதைத்தான் நாம் வழக்கு என்று அழைக்கின்றோம். வேற ஒன்றுமே கிடையாதுப்பா. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இப்போ நெருப்புன்னு தான் சொன்னாங்க, தண்ணியை தண்ணின்னு தான் சொன்னாங்க, காற்றை காற்றுன்னு தான் சொன்னாங்க, பேனாவை பேனான்னு தான் சொன்னாங்க. என்ன வேறு பெயர் இருந்திருக்கலாம், எழுதுகோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அப்போ அவங்க பயன்படுத்திய அதே சொல்லை நம்மளும் பயன்படுத்துவது தான் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா, இது 2 வகைப்படும். வழக்கு 2 வகைப்படும். ஒன்று என்ன அப்படின்னா இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. வழக்கு மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இப்போ இயல்பு வழக்கு அப்படின்னா என்ன? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நம் முன்னோர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளை நாமும் அப்படியே பயன்படுத்துவது தான் வழக்கு. அப்போ இயல்பு அப்படின்னாலே இயல்பாக அப்படின்றது அர்த்தம். நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் நீரை நீருன்னு தான் சொன்னாங்க, அதுதான் இயல்பு வழக்கு. நெருப்பை நெருப்புன்னு தான் சொன்னாங்க. அப்போ இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒரு பொருளை அதற்கே உரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவதைத்தான் நம்ம இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இயல்பு வழக்கு மொத்தம் 3 வகைப்படும். ஏதேனும் ஒரு காரணத்தினால் பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொல்லை தகுதியான வேறு சொற்களால் குறிப்பிடுவதைத்தான் நம்ம தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தகுதி வழக்கும் அதே போல் 3 வகைப்படும். இதுவரை போன வகுப்பில் பார்த்தோம்ப்பா. இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது இயல்பு வழக்கோட 3 வகை என்னென்ன. ஃபர்ஸ்ட் ஒன், இயல்பு வழக்கில் இலக்கணம் உடையது. நம்ம படத்தை பாருங்கள். இது மரம், இது வானம், இது நம்ம வாழக்கூடிய பூமியை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரியாப்பா? அப்போ இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லைத்தான் நம்ம இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, அன்றைய காலத்திலிருந்து இன்றைய காலம் வரை இதை பூமின்னு தான் சொல்கிறோம், இல்லை நிலம்னு தான் சொல்கிறோம், இதை வானம் அல்லது ஆகாயம்னு தான் சொல்கிறோம், இதை மரம்னு தான் சொல்கிறோம். சரியாப்பா? இதுதான் இலக்கணம் உடையது. அடுத்தது இலக்கண போலினா என்ன? இலக்கண போலி இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னாலுமே அதை இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்ளப்படுவதைத்தான் நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு, வீட்டின் முன் பகுதியை அன்றைய காலத்தில் இல்முன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம வேற ஒரு பெயர் என்ன அப்படின்னா முன்றில் அப்படின்னு சொல்லலாம். பின்னாடி இருக்கக்கூடிய வார்த்தை முன்னாடி வந்திருக்கு, இங்கே முன்னாடி இருந்த வார்த்தை பின்னாடி போயிருக்கு. இதுதான் இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம இலக்கணம் உடையதாக ஏற்றுக்கொள்வதைத்தான் நம்ம இலக்கண போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது, மரத்தோட அந்த கிளை நுனியை நம்ம இன்னைக்கு நுனிக்கிளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தண்ணி போகக்கூடிய கால்வாய் பகுதியை நம்ம என்ன சொல்கிறோம்? வாய்க்கால்னு சொல்லியிருக்கோம் அன்றைய காலத்தில். இன்னைக்கு நம்ம கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இப்போ படம் பாருங்கள். இது ஒரு வீடு, இது வீட்டின் முன்பகுதி. வீட்டின் முன்பகுதியை தான் நம்ம இல்முன் அல்லது முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது தண்ணி போகக்கூடிய பகுதி வாய்க்கால், வாய்க்காலை இன்னைக்கு நம்ம கால்வாய் அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறோம். இதுதான் இலக்கண போலி. அடுத்தது மருவு அப்படின்னா மருவி வருதல் அப்படின்றது பொருள். நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. இவ்வாறு இலக்கண நெறியில் இருந்து சிதைந்து வழங்கும் சொற்களையே மருவு என அழைக்கின்றோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே முழுமையான சொற்களை பயன்படுத்துறது கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ பாம்பு வந்துருச்சு. பாம்பு பார்த்தோன்னே நமக்கு வார்த்தைகள் வருமா? வரவே வராது. அப்போ 2-3 தடவை அதை அடிக்க சொல்லுவோம். பாம்பு பாம்புன்றோம்ல. அப்போது ஒரு சில வார்த்தைகளை இப்போ எழுதும் போதும் பேசும்போதும் நமக்கு வார்த்தைகள் வேறுபடும். எழுதும் போது முழுமையாக எழுதுவோம், பேசுகிறப்ப சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவே நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம்? நான் சாப்பிட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்போ ஒரு சொல்லை முழுமையாக சொல்லாமல் அதை சிதைந்து சொல்லுவதைத்தான் நம்ம மருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு, தஞ்சாவூரை நம்ம தஞ்சாவூர் அப்படின்னு பெரும்பாலும் பயன்படுத்துறது கிடையாது, தஞ்சைன்னு தான் சொல்கிறோம்.
திருநெல்வேலியை அதே போல் நெல்லைன்னு தான் பயன்படுத்துகிறோம். கோயம்புத்தூரை அதே போல் கோவை அப்படின்று தான் பயன்படுத்துகிறோம். இதுதான் மருவு, மருவி வருதல். அன்றைய காலத்தில் அழைக்கப்பட்டது இன்றைய காலத்தில் மாறி மருவி வருவதைத்தான் நம்ம மருவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது மூணும் இப்போ முன்னாடி பார்த்த மூணும், அதாவது இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மருவு, இது மூணுமே இயல்பு வழக்கோட வகை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தகுதி வழக்கு. தகுதி வழக்கு அதே போல் 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் இடக்கரடக்கல். இதை எப்படி உச்சரிக்கணுன்றத சொல்லிடுறேன்ப்பா. இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இடக்கரடக்கல்னா என்ன அப்படின்னா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதி உடைய வேறு சொற்களால் கூறுவதைத்தான் நம்ம இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு, மிஸ் அன்னைக்கே சொன்னேன், ஒரு பையன் பாத்ரூம் போயிட்டான் அப்படின்னா எல்லார் முன்னாடியும் அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க, எல்லார் முன்னாடியும் அதை சொல்ல முடியாத காரணத்தினால நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்று கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், இல்லைன்னா குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதைத்தான் இப்போ எல்லார் முன்னாடி சொல்ல முடியாத சில சொற்களை தகாத சொல்லை சொல்லாமல் தகுதி உடைய வேறு சொற்களாக மாற்றி கூடுவதைத்தான் நம்ம இலக்கணம் இடக்கரடக்கல், தகுதி வழக்கில் இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்தது மங்களம். தகுதி வழக்கில் ரெண்டாவது வகை மங்களம். மங்களம் அப்படின்றது வேற ஒன்றுமே இல்லை, அமங்கலமான சொல்லை அன்றைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினச்சதுனால தான் அந்த அமங்கலமான சொல்லை கூட மங்களமான வேறு சொற்களால் தான் சொல்லி வந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம மங்களம்னு சொல்கிறோம். மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதைத்தான் நம்ம மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவரை செத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் அதற்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், துஞ்சினார், இறைவனடி சேர்ந்தார், இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பெயராலையும் நம்ம அழைச்சிருக்கோம். சுடுகாடு அப்படின்றத நம்ம இன்னைக்கு நன்காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். விளக்கை அணை அப்படின்னா அது ஒரு அபசகுணம் மாதிரி, அதனால விளக்கை அணை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்த வகை குழுவுக்குறி. குழுவுக்குறி அப்படின்றது தகுதி வழக்கோட 3வது வகை. குழுவுக்குறி அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நகை செய்யக்கூடிய அந்த பொற்கொள்ளர்கள்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, எல்லார் முன்னாடியும் எல்லாத்தையும் பேச முடியாது, அதனால அவங்களுக்குன்னு சில தனியான பாஷைகள் உண்டு. அதைத்தான் நம்ம இங்கே குழுவுக்குறி, ஒரு குழுவினருக்கு மட்டும் தெரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடியதை தான் குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நமக்கு தெரிகிற மாதிரி ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா சௌராஷ்டிரா பாஷையே சொல்லலாம். அவங்க பேசுவாங்க, ஆனால் நமக்கு ஒன்றுமே புரியாது, ஆனால் அவங்க 2 பேருக்குள்ளே அது என்ன செஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். இதைத்தான் நம்ம குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர். இதையே தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எடுத்துக்காட்டுக்கு, இந்த பரி அப்படின்னா பொற்கொள்ளர்கள் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பரி அப்படின்ற வார்த்தை. காரை அப்படின்றது யானை பாகன், யானைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த காரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகே, நன்றிப்பா. இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்தது வழக்கோட வகை. வழக்கு வகை 2 உண்டு. அந்த 2, ஒன்று இயல்பு வழக்கு, இன்னொன்று தகுதி வழக்கு. இயல்பு வழக்கு மொத்தம் 3 வகைப்படும், தகுதி வழக்கும் அதே போல் 3 வகைப்படும் அப்படின்றத தான் இந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம். மிஸ் நிறுத்தியே சொல்கிறேம்மா, 67ஆம் பக்கத்துக்கு வந்துரு. 67ல் வழக்குக்கு கீழே ஆரம்பிக்கிற இதில் பாருங்க, எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை வழக்கு எனப்படும். அதுக்கு அடுத்து பாரு, நம் முன்னோர்னு இருக்காப்பா, அதுல இருந்து நோட் பண்ணிக்கோமா. நம் முன்னோர் எந்த சொல்லை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவது வழக்கு என்பர். அது வரை குறிச்சுக்கோ. முதல் குருவினாது. முதல் குருவினாக்கு ஆன்சர் 67ஆம் பக்கம்ப்பா. நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதையே வழக்கு என்பர். அந்த நோட் பண்ணிக்கோ. அதான் ஃபர்ஸ்ட் குருவினா. அடுத்தது தகுதி வழக்கின் வகைகள் யாவை? 2வது கொஸ்டின். தகுதி வழக்கின் வகைகள் யாவை அப்படின்னு இருக்கு. 68ஆம் பக்கத்துக்கு வந்துருங்கப்பா.
68ல் தகுதி வழக்கு இருக்காப்பா? 68ஆம் பக்கத்தில் தகுதி வழக்கு இருக்கா? அதில் கீழே பாருங்க 3 பாயிண்ட் போட்டிருக்காங்க. கீழே 3 பாயிண்ட் இருக்கும் பாருங்க. மிஸ் வேணாலும் உனக்கு புக்கை வேணாலும் காமிக்கிறேன். தெரியுதா? இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி. இந்த 3 இரண்டாவது குருவினா. நோட் பண்ணிக்கோ. அடுத்தது 3வது கொஸ்டின் பாருங்க. 70ஆம் பக்கத்தில் 3வது கொஸ்டின் பாருங்க. வாழைப்பழம் மிகவும் நஞ்சு விட்டது. இத்தொடரில் இடம் பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக. அதன் சரியான சொல்லை எழுதுக அப்படின்னு இருக்கு. வாழைப்பழம் மிகவும் நஞ்சுன்னு இருக்கு இல்லையா? நஞ்சு, அதை ரவுண்ட் பண்ணிக்கோ. நஞ்சு தெரியுதாப்பா? நீ ஆன்சர் எழுதும் போது நஞ்சு அப்படின்றத அடிச்சுட்டு நைந்துன்னு எழுதிக்க. நைந்து, நைந்து பார்த்துக்கோ. நைந்து அந்த இதை எழுதிக்கோ. எழுதிட்டீங்களாம்மா? அப்போ நீ எழுதும் போது எப்படி எழுதணுன்றத சொல்கிறேன். வாழைப்பழம் மிகவும் நைந்து விட்டது. இந்த தொடரில் வரக்கூடிய போலி என்ன அப்படின்னா கீழே எழுதிக்கோ. முற்றுப்போலி. முற்றுப்போலி. நான் இந்த முற்றுப்போலி அடுத்த வகுப்பில் பார்ப்போம் நம்ம. முற்றுப்போலி. இது முற்றுப்போலி அப்படின்னு எழுதிக்கோ. அப்போ ஆன்சர் எழுதும் போது வாழைப்பழம் மிகவும் நைந்து விட்டது. இது என்ன போலின்னு கேட்டாங்கன்னா இது வந்து முற்றுப்போலி. சரியா? முழுவதுமாக நம்ம அடித்து வேற ஒரு சொல்ல கொண்டு வந்திருக்கோம். அதனால இதை நம்ம முற்றுப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது மேலே பொறுத்துக பாருங்க. பொறுத்துக தெரியுதா உங்களுக்கு? பொறுத்துக. பந்தர் தெரியுதாப்பா? பந்தர், பந்தல் அப்படின்னு சொல்லிட்டும் போடலாம் இதை. அப்போ கடைசி எழுத்து இங்கே மாறி இருக்கு. அதனால் இதை நம்ம என்ன சொல்லலாம்? கடைப்போலி. ஃபஸ்ட்டு ஒன் பந்தர் அப்படின்றது கடைப்போலி. 1 கடைப்போலி. நோட் பண்ணிக்கோ. அடுத்தது பாருங்க. மஞ்சு, மைஞ்சுன்னு இருக்கு இங்கே. இதை நம்ம என்ன சொல்லலாம் கரெக்டானது அப்படின்னா மஞ்சு. அப்போ இங்கே மா அப்படின்ற எழுத்துக்கு பதிலாக இங்கே மை அப்படின்ற எழுத்து வந்திருக்கு. சரியாம்மா? அப்போ இங்கே வந்து முதல் எழுத்துல இருக்கு. அதனால இதை நம்ம முதற்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது 2வது இது முதற்போலி. அடுத்து 3rd ஒன் பாருங்க. அஞ்சுன்னு இருக்கு. 5 இது வந்து பேச்சு வழக்கில் நம்ம 5 ரூபாய் தா அப்படின்னுவோம். எழுத்து வழக்கில் சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? 5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இங்கே 5ன்னு இருக்கிறதுக்கும் இங்கே 5ன்னு இருக்கிறதுக்கும் எல்லா எழுத்துமே மாறி இருக்கு. அதனால் இதை நம்ம முற்றுப்போலின்னு சொல்லணும். முற்றுப்போலி. 3 முற்றுப்போலி. முற்றுப்போலி. மிச்சம் இருக்கிறத பாருங்க. அரையர். இந்த ரைக்கு பதிலாக இங்கே ரா போட்டாலும் பொருள் ஒன்று தான். அரையர்னாலும் அரையர் அப்படின்னாலும் ஒன்று தான். சரியாம்மா? அப்போ இதில் இருக்கக்கூடியது இடையில இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறுபடுது. அதனால் நம்ம இதை என்ன சொல்லணும்? இடைப்போலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இது 4 இடைப்போலி. அப்போ பொறுத்துக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் 2 3 4 1 குறிச்சுக்கிட்டீங்களாப்பா?
குறிச்சாச்சா? குறிச்சுக்கிட்டீங்களாம்மா? அடுத்தது பக்க எண் 73க்கு வந்துருங்க. 73 பக்க எண் 73 மிஸ் புக்கை காமிக்கிறேன் பாருங்க. பக்க எண் 73. எடுத்தாச்சா? மேலே பாரு, அகம் என முடியும் சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அகம் என முடியும் சொற்களை எழுதுக. எடுத்துக்காட்டு எனக்கு நூலகம் கொடுத்துருக்காங்க. கீழே மிஸ் எழுதியிருக்கேன், நீயும் பார்த்து எழுதிக்கோ. மருந்தகம், மருந்தகம், உணவகம், மருந்தகம், உணவகம், தையலகம், இதை எழுதிக்கோ. அடுத்தது கீழே பாருங்க, கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கோடிட்ட இடங்களை தமிழ் எண் கொண்டு நிரப்புக. திருக்குறள் டேஸ் பால்களை கொண்டது அப்படின்னா 3. உனக்கு தமிழ் எண் தெரியணும்னா இங்கே பாரு, பக்கத்தில் நமக்கு பாட்டாவே போன வருஷம் 6th சொல்லி கொடுத்துருப்பாங்க. கடலை உருண்டை ஞயன சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் காவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. நான் போன 3 கிளாஸ்க்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கடலை உருண்டை ஞயன சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினால் காவோ. இதுதான் 10 எண்ணுக்கான தமிழ் பாட்டு. இப்போ நமக்கு பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னது? திருக்குறள் எத்தனை பால்களை கொண்டது? சரியான ஆன்சர் 3. அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால்னு மொத்தம் 3. அப்போ 3ன்றத 3 இது இந்த நம்ம எழுதக்கூடிய இந்த 3 என்ன அப்படின்னா அரபு எண்ணுது. சரியான தமிழ் எண் அப்படின்னா கடலை உருண்டை ஞயன ஞா அப்படின்றது தான் 3க்கான சரியான தமிழ் எண். அப்போ நமக்கு இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க ஞா அப்படின்னு சொல்லிட்டு. சரியாப்பா? அதே போல் இப்போ உனது வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? உனது வயது என்ன? உனக்கு ஒரு 12 வயசா 13 வயசான்னு பார்த்து 12 வயசு அப்படின்னா இங்கே பாரு, 12 வயசு அப்படின்னா காவு அப்படின்னு போட்டுக்கோ. சரியாப்பா? 12 வயசுனா காவுன்னு போட்டுக்கோ. இதுவே இல்லை மிஸ் எனக்கு 13 வயசு அப்படின்னா கா ஞான்னு போட்டுக்கோ. போட்டுக்கிட்டீங்களா? அடுத்தது நீ படிக்கும் வகுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் படிக்கும் வகுப்பு, நீ இப்போ 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு. சரியாப்பா? அப்போ என்று ஏ 7ஆம் வகுப்பு ஏ போட்டுக்கோ. ஏ குறில் ஏ போட்டுக்கோ, நெடில் போட்டுறாத. ஏ. அடுத்தது பாரு, தமிழ் இலக்கணம் டேஸ் வகைப்படும். நமக்கு தெரியும் 5 வகைப்படும். அப்போ 5னா ரூ போட்டுக்கோ. ருசித்து ருசித்து அப்படின்றது அர்த்தம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். அடுத்த கொஸ்டின் பாரு, திருக்குறளில் டேஸ் அதிகாரங்கள் உள்ளன. திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளனப்பா? 133 அதிகாரம் உள்ளது. பக்கத்தில் எழுதிக்கோ. திருக்குறளில் மொத்தம் 133 அதிகாரம் உண்டு. அதிகாரம் இதுவே குறள்னு கேட்டாங்கன்னா 1330 குறள் உண்டு. குறள் உண்டு. நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது அதிகாரம் தான். அப்போ 1க்கு கா போட்டுக்கோ. 1னா கா, 3னா ஞான் ஞா. 133னா கா ஞா ஞா போட்டுக்கோ. கா ஞா ஞா போட்டுக்கோ.
அடுத்தது இந்தியா டேஸாம் ஆண்டு விடுதலை பெற்றது. நம்ம விடுதலை அடைந்த வருஷம் 1947. பக்கத்தில் எழுதிக்கோ, 1947. அப்போ ஒன்றுனா கா, ஒன்றுனா கா, 9னா கூ, 4னா சா, 7னா ஏ. அப்போ 1947 இதை எழுதிக்கோ ஆன்சர். எழுதியாச்சாப்பா? அடுத்து இதை பாருங்க, அடுத்த பக்கம் 74ஆம் பக்கம் வந்துருங்க. குறிப்புகளை கொண்டு தலைவர்களின் பெயர்களை கட்டங்களிலிருந்து கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரிப்பா, இதில் யார் யாரோட பேர் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் பாருங்க, திருப்பூர் குமரன். அடுத்தது இந்த இதுலேருந்து பாரு, பாரதியார். பாரதியார். அடுத்து இங்கே பாருங்க, கட்டபொம்மன். கட்டபொம்மன். அடுத்து இங்கேருந்து பாரு, வேலு நாச்சியார். வேலு நாச்சியார். வேலு நாச்சியார். அடுத்து இங்கே பாருங்க, ராஜாஜி. ராஜாஜி. அடுத்தது பாரு, இங்கே பாரு, வாஞ்சிநாதன்.